உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னமோ என் வீட்டை இடிச்சு தள்ளுவேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பஞ்சாயத்து தலைவியானதும் உனக்கு திமிர் எடுத்து போச்சா? யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற அறிவு இல்லாம போச்சா? என்கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைக்காத. இல்ல மீறி வம்பு தான் பண்ணுவேன்னு பண்ண உன்னை இருக்கிற இடமே தெரியாம பண்ணிடுவேன், பாத்துக்கோ. வார்த்தையை விடாத ரங்கநாயகி. நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது சாதாரண மீனாட்சி கிட்ட இல்ல, பஞ்சாயத்து தலைவர் மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருக்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஏய், நீ பஞ்சாயத்து தலைவியா இரு, இல்லன்னா இந்த ஊருக்கே எம்எல்ஏவா கூட இரு. எனக்கு என்ன பயம்? ஒழுங்கா நீ எனக்கு அனுப்பின நோட்டீஸ கேன்சல் பண்ணிட்டு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல இங்க நடக்கிறதே வேற. உனக்கு முன்னாடி 25 வருஷமா இந்த தலைவி போஸ்டிங்ல இருந்தபடி நானு எங்க ஆக்கிரமிப்பு இருக்கு, எங்க ஆக்கிரமிப்பு இல்லன்னு எனக்கு தெரியாதா? நீ என்னமோ புதுசா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி என் வீடு ஆக்கிரமிப்பு வீடுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்க. இத பாரு, உனக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த நோட்டீஸ கேன்சல் பண்ணி என் கையில கொடு. என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. நோட்டீஸ் ஒட்ட வந்தவள அடிச்சு காயப்படுத்திருக்க, துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்க. இதுக்கே உன்னை பிடிச்சி என்னால உள்ள போட முடியும் தெரியுமா? திமிர் அடக்கிறதுக்கெல்லாம் நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. இதோ இந்த ரேவதி இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா போதும், உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பாக்குறியா? 6 ஓடுற இடத்த ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. இல்லனா அந்த வீட்டை இடிச்சு தள்ளுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து என் வீட்டை இடிச்சு தள்ளினியே, அந்த அளவுக்கெல்லாம் இறக்கம் இல்லாதவன் நான் கிடையாது. உனக்கு முறைப்படி நான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், கால அவகாசமும் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டை காலி பண்ணிடு. இல்லனா மொத்தமா நான் காலி பண்ணிடுவேன். இன்னும் என்ன நிக்கிற? கிளம்பிங்க இருந்து. மீனாட்சி, நீ அவசரப்பட்டு என்கிட்ட மோதிட்ட. இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இதையே தான் நானும் உனக்கு சொல்றேன். பொதுமக்களோட சொத்தை நீ ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்க. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்பட போற. அதிகாரம் இப்ப உன் கையில இருக்குன்னு ஓவரா ஆட்டம் போடாத. நாளைக்கே அந்த அதிகாரம் என் கைக்கு வரும். அப்ப நான் உன்னை துரத்தி துரத்தி அடிப்பேன், பாத்துக்கோ. என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்க? ஆத்துக்குள்ள வீடு கட்டி வச்சுக்கிட்டு இங்க வந்து மிரட்டிட்டு இருக்கியா? மரியாதை இங்க இருந்து கிளம்பு. மீனாட்சி அம்மா, என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசாம புல்டோசரை விட்டு வீட்டை இடிச்சு தள்ளிடுங்க. நீங்க வீட்டுக்கு இருங்கம்மா. நாங்க சொல்றோம் பாத்துக்கலாம். ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டல. நான் லேசா தலையசைச்சா போதும், இவங்களே கிளம்பி வந்து வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.